மூர்த்தி அவங்கிட்ட போய் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கல, அனாவசியமா இங்க நின்று பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அனுப்பு போ. எனக்கே பிடிக்கல தம்பி. நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் அந்த பையன் ஒன்றும். நான் பிரச்சனை பண்ண வரல, பிரச்சனை பண்ற மூட்லையும் நான் இல்லை. அவனை வர சொல்லு, அவன் மூஞ்ச மட்டும் நான் பார்க்கணும். மச்சான் அவன் போக மாட்டானா, சிவாவை பார்த்துட்டு தான் போவேங்கிறான். இவன் என்ன கபாலி படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுங்கிற மாதிரி இப்படி அடம் முடிக்கிறான். ஆனா சிவாவை பார்த்துட்டான் கருணாக மாதிரி காத்துக்கிட்டே இருப்பான். பாத்தீங்களாப்பா, வெளியில அவ்வளோ கலவரம் நடக்குது, இவன் ஜாலியா உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருக்கான். நான் ஜெயிச்சிட்டேன் அண்ணா, நான் ஜெயிச்சிட்டேன். இல்ல எங்க அண்ணன் தான் ஜெயிச்சது. பா பேசிட்டீங்களாப்பா? பேசி பார்த்தோம், போக மாட்டேங்கிறான். உன்னை பார்த்துட்டு தான் போவானோ. சரிப்பா. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. சும்மா ரெடி, நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? என்ன இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தம்பி நீ இப்போ 2 வார்த்தை பேசிட்டு வாப்பா. அண்ணா இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஊருக்கு வரும்போதெல்லாம் ஏதாச்சும் பண்ணிடுறான். பாவையா ரத்தனம் குலகார பையனை அந்த டேவிட்டு அவன் கட்டிக்க போற பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணத்தில் வச்சிருக்கிறான். யோ, இவன் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடந்து கல்யாணம் நின்னாதான் ஏன் வலிக்கும்? தம்பி கொஞ்சம் நிதானம். சரிப்பா வர்றேனே. இவங்கிட்ட வாயை கொடுத்தோம் பொண்ணாக்கிடுவான். மாமா அமைதியாக இருந்துட வேண்டியதான். மாமா, ராதிகாவை கல்யாணம் கேள்விப்பட்டேன். அப்படியா? அவ யாரையும் லவ் பண்ணா கேள்விப்பட்டேன். உண்மையா? மாமா, வாழ்க்கைங்கிறது ஒரு போட்டு மாதிரி. அதை யாரு சரியா ஓட்டுவாங்களோ அவங்க கிட்ட நம்ம போட்டை கொடுக்கணும். புரியுதா? என்ன ஓட்டுறது இருக்கட்டும், ஒன்ன ஓட்டுறதுக்கும் பங்காளி வந்திருக்கான். அவங்ககிட்ட போய் மூஞ்ச காட்டு. ஓகே, நீ ஷாக் ஆகுற. ஓகே டேய் சிவா, என்கிட்ட பேசுற மாதிரி அங்க பஞ்சு கஞ்சி பேசிட போற. அங்கே என்னடா, எதுவா இருந்தாலும் அங்கே என்ன சொல்லு. கேக்குது. யோ மாமா, பஞ்சு நானு பஞ்சு மாதிரி பேசுவேன். நான் உன்னை பார்க்க தான் வர சொன்னேன். போ. டேவிட் சார், நான் உங்ககிட்ட பேச தான் வந்தேன். ஊரில் யாருன்னு விசாரித்தேன். அப்புறம் பேசினா வேலைக்காகவும் தெரிஞ்சிச்சு. அதான் பொண்ணை தூக்கிட்டேன். இதான் தப்பு இருந்தா சாரி. நான் யாருன்னு தெரியாமல் தூக்கியிருந்தா இப்போ இங்கே நான் யாருன்னு காட்டியிருப்பேன். நீ தெரிஞ்சே தூக்கியிருக்க. நான் யாருன்னு பக்காவாக காட்டுறதுக்கு டைம் வரும், பார்த்துக்க. ஹீரோ சார். யாரு? நீங்கள் தான். கட்டிக்கு போகிற பொண்ணை விட்டு கொடுத்துட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் தானே ஹீரோ. அவனை எதாவது பண்ணியிருக்கலாம், சும்மா விட்ட. காட்டுக்கு போய் புளியை வேட்டையாட முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பூனையை அறுத்து போட சொல்றியா? இது பூனை நம்ம கிட்ட வந்து மாட்டுவான், அப்ப வச்சு செய்யலாம். சிவா, இந்த சீனிவாசன் எப்படி பிஹேவ் பண்றான் உங்ககிட்ட? எந்த சீனிவாசன்ப்பா? அதான்ப்பா நம்ம லாயரு, நீ ஜூனியரா ஒர்க் பண்றிய அவன் தான். உங்க ஃப்ரெண்ட் இல்ல, நல்லாவே பாத்துக்கிறாரு. இன்னைக்கு அவன் ஒரு பெரிய கிரிமினல் லாயர். ஆனா ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய கிரிமினல் தெரியுமா? அவன் லவ் பண்ண பொண்ணை நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் நல்லபடியா இருக்கான். ஆமா, யார் யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறிய, நீ ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்ணக்கூடாது? வெக்கப்படுதுடா குழந்தை. லவ் பண்றதுதான் பண்ற. மெட்ராஸ்ல நல்ல சவுப்பா சேட்டு பொண்ணா பார்த்து லவ் பண்ணு.
சேட்டு பொண்ணா? சேட்டு பொண்ணு நமக்கு செட் ஆகுதுப்பா. ஏன்? நம்ம ஊர் பொண்ணுங்க லட்டா இருக்கும்போது என்னத்த லட்டா இருக்குதுங்க. அந்த காலத்துல நாங்க பிடிச்ச லட்டுங்கெல்லாம் இல்ல எல்லாம் பூந்தி ஆயிடுச்சுங்கன்னு சொல்ல வந்தேன். அது இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மெட்ராஸ்ல இருந்து நீ பொண்ணை கட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மாவை சமாளிக்க முடியும். நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு எல்லாம் வயசும் பத்தாது வாயம் பத்தாது. இங்க பொம்பளைங்க புழங்குறாங்களே அந்த வார்த்தைங்கெல்லாம் உங்க அம்மா கிரியேட் பண்ணதுதான். மிஸ்டர் ரத்னம், நீங்க கொஞ்சம் ஓவரா பேச மாதிரி இருக்கீங்க. இல்ல மிஸ்டர் சிவா, என் தரப்பு வாதம் என்னன்னா, நமக்குள்ள நடக்கிற இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்குள்ளே இருந்தா குடும்பத்துக்கு நல்லது. எஸ் இல்ல யுவர் ஆனர்? எஸ் யுவர் ஆனர். நீங்க நல்லாவே சமாளிங்க யுவர் ஆனர். சிரிச்சு சமாளிக்கிறது இருக்கட்டும், நீங்க எப்படி சமாளிச்சுக்கிட்டே இருக்காத. உனக்கு வயசாகுது, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க. சரிப்பா. ஏன்னா உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் கல்யாணம் நடக்கணும். சரிப்பா. இதை பாருப்பா சிவா, நமக்குள்ள எப்பவுமே இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அதே வேத்தாளுகளை பார்த்த உடனே சும்மா வெறப்பா இன்னும் என்ன கண்ணு வச்சிருவானுங்க. சரி, வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா லுங்கி டான்ஸ் தான். சரிப்பா. சரி, நான் சாமிநாதனை கூப்பிட்டுட்டு போய் பத்திரிகைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். சாமிநாதன் பாக்குறப்பா. பாக்குறேன்னா ஏய், ஒழுங்கா வீடு போய் சேரணும், புரியுதா? ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் பல்லெல்லாம் கட்டி போடுவேன், புரியுதா? சரிங்க. கிளம்பு. சரிங்க. நெளியாத போடா. ஏன்பா ரத்னம், பிள்ளைகிட்ட இப்படியா பேசுவாங்க? நல்லா ஃப்ரெண்ட்லியா இருயா. எப்ப பார்த்தாலும் கடிச்சுக்கிட்டே இருக்க. இப்ப என்ன பாரு, நானும் என் பிள்ளையும் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் தெரியுமா? நல்லா தெரியுமே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி. ஏழு வீட்டுல நல்லா குடிச்சு போட்டு ஒருத்தர் அடிச்சுப்பீங்களா, அந்த மாதிரியா? எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் வேணாம், நல்ல பிள்ளையா இருந்தா போதும். யாரை தூக்குறான்னு கூட சொல்லாம கூப்பிட்டு போற. ஏய் மாப்பிள, இங்க பாத்தியா ஊர் தலைவருக்குலாம் சைரன் வச்ச கார் கொடுத்துருக்காங்க. டேய், வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பாடுறா. TN59 மதுரை வண்டிடா. உள்ள இதை கட்சிக்காரன் வந்துருக்கான்னு நினைக்கிறேன். பயப்படுறியா? பயம்னா போங்க சார். சீதா, சீதா அது யாரு மேல இருந்து ஒரு ஆட்டோ? யாரா நீங்க? யாருமா இங்க சீதா? யார் பாத்தீங்களா? எண்பதாவது கல்யாணம்டி, பாக்குறதுக்கே கொடுத்து வச்சிருக்கோம். அது முக்கியம். ரொம்ப நன்றியா. எங்களுக்கு எதுக்கு நன்றி? முதல்ல எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் விடுங்கப்பா. கங்க்ராச்சுலேஷன் பாட்டி. ஹனிமூன் கோவாவுல எதுக்குடா? பப்புலா இருக்கு. ஊரே கருத்துரு. சீ வா. இப்பதான் ஹாப்பியா இருக்கேன். நீ பிறந்த பொண்ணு தூக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அதோட இப்பதான் உனக்கு ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏங்க அவன் தாங்க. அப்பா இந்த பொம்பளை ரொம்ப கெட்ட வார்த்தை பேசும். ஐயோ அத்தை. பொம்பளையாடி நீ? இவ பொம்பளை. மாமியார் குடும்ப காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் வீட்டுக்கு வீடு மாமியார தாய் மாதிரி வச்சு பாத்துக்கறாங்க. நீ என்னடானா? ச்சே, 80வது கல்யாணங்கிறது சதாபிஷேகம். ஒரு சதாபிஷேகம் பாக்குறது 100 கும்பாபிஷேகம் பாக்குறதுக்கு சமம். ஏய், எங்க வந்து யார்கிட்ட பேசுற? ஏய் தம்பி கொஞ்சம் இருப்பா. என்னையா பண்ணுவ? எங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ள போடுவ, இல்லைன்னா அடியாளங்களை வச்சு மிரட்டுவ. அதானே உனக்கு தெரியும். ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியுமே. ரோட்ல குப்பையை கொண்டாந்து போடுறவங்களுக்கு கும்பிடு போடுவீங்க, அதே குப்பையை அள்ளிட்டு போறவனை கேவலமா நினைப்பீங்க. இப்ப என்ன பண்ணிட்டான் என் பையன் சொல்லிட்டு இப்படி எகிர்ற? இத பார், பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு நிகழ்ச்சி. அது வீட்டுக்கு வீடு நடக்கும். ஆனா பிள்ளைங்க பெத்தவங்க கல்யாணத்தை பாக்குறது இருக்குல்ல, அது வரோம். அதை செஞ்சு வைக்கிறது ஒரு பாக்கியம். அது உனக்கு கிடைக்கல, என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கே அந்த பாக்கியம். போ, உனக்கு புண்ணியம் வேணும்னா உள்ள போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்க. சீக்கிரம் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஹனிமூன் கிளம்பிட போறாங்க. எப்பா சிவா, இது வரைக்கும் நீ எத்தனையோ பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. எவ்வளவோ பிரச்சனைங்க வந்திருக்கு. அப்பெல்லாம் யோசிச்சிருக்கேன் இவன் தப்பு பண்றானோ அப்படின்னு. ஆனா இனிமே யோசிக்கிறதா இல்ல. நீ யாரை வேணாலும் தூக்கு, பாத்துக்கலாம். அப்படியா? ஆமா, கூட ஹெல்ப்புக்கு அப்பாவை கூப்பிடுப்பா. நானும் வரேன், நல்லா கார் ஓட்டுவேன். சரிப்பா. என்ன டவுட்டா பாக்குற? டேய் சொல்றா, நான் நல்லா ஓட்ட மாட்டேன். ஆமாமா, அம்மா மாடியில வடாங்காய் போடும்போது இவர் தானே காக்கா ஓட்டுவாரு. ஏய் அரக்கீரை, உனக்கு கல்யாணமே ஆகாதுடா. மாமா டேய் வாங்க. சாப்பிட்டீங்களா? அப்புறம் உங்களுக்கு ஓகேவா? ஓகே. நீங்க ஹாப்பியா? ஹாப்பி. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்திருப்பா. கல்யாண வேலையை ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிங்க, ஆளையே பிடிக்க முடியலண்ணே. கொஞ்சம் வேலையை பிரிச்சு கொடுத்தா நானும் செய்வேன்ல. ஏன் ஊர்ல நடக்கிற கல்யாணத்தையே இழுத்து போட்டு செய்யறவன் நானு. இது என் பொண்ணு கல்யாணம், என் வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம். நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். நீ கல்யாணத்துக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். வரமா அத்தியார குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வரணும்.
தண்ணீரை ஒழுங்கா தெளிங்க. யாரும் உள்ள வாங்கக்கூடாது. வணக்கம் வாங்க. வணக்கம். இப்ப இல்ல டேய் மணி உள்ள போடா. உடையாதுடா உள்ள வர மாட்டேன். நீங்க வாங்க. போவாதாங்கற அப்புறம் இருந்து சாப்பிட்டு தான் போனோம். ஆனா சாப்பிட்ட உடனே போயிடணும். டேய் மணி உள்ள போடா, அடி வாங்க போற நீ. அப்ப வீட்டுக்கு போயா? அங்கேயும் மரியாதை இல்ல, அப்புறம் எதுக்கு போய்கிட்டு? அப்ப செத்துரு, மாலை மரியாதை எல்லாம் கிடைக்கும். ஏன்டா அபசகனமா பேசுற? இவனுக்குலாம் வேற எப்படி மரியாதை கிடைக்கும்? என்னப்பா என்ன பிரச்சனை? உன் பங்காளி பிரதர் குடிச்சிட்டு கலாட்டா பண்றான், என்னன்னு கேளு போ. சிவா நீதானே கல்யாணம் கரெக்டான மூல. வா 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 வா. அப்படியே அப்படியே லெஃப்ட் 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 லெஃப்ட். இதாடா மரியாதை. என்ன எனக்கு என்னடி பொண்ணு எங்காவது ஓடி போயிடுச்சா என்ன? ஐயோ நான் அபசகனமா பேசுறேனா? உன் கூட இருந்தா வருதுடா. சும்மா வளரிட்டு. பொண்ணோட நகையை வந்து எடுத்து கொடுங்க. ஏய் பொட்டி சாவியே உன்கிட்ட தானடி இருக்கு. என்கிட்டயா? உள்ள உள்ள ஓ சரி சரி. ஏய் அந்த சாக்லேட் கார்ட்லாம் வந்துருச்சா? உள்ள கீரை கல்யாண வீடு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ஜாலியா இருக்கணும்னு நினைப்பீங்களா? ஆமா நீங்க அப்படியே காசு கொடுத்தா வச்சு. இந்தா 2 பீர் 4 பீர் குவார்ட்டர் ஆஃப் ஃபுல் சிக்கன் 65 சிகரெட் பாக்கெட் எல்லாத்துக்கும் பத்தாது. என்ன ரூம் போட்டு அடிக்க போற, அப்புறம் ஓவர் ஆயிடும். காலம்பர கல்யாணம் இருக்கு, போதும் போடா. உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஏய் என் பொண்டாட்டி அடிப்பா. அவங்களும் அடிப்பாங்களா? அப்ப அவங்களுக்கு வாங்கிட்டு வரேன். கட்டையால அடிப்பா. ஓ நிறைய வாங்கிருப்பீங்க போல. என்னலடா உங்களை ஏங்க ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லிருக்கமா? இதோ வரேன். என்ன முடிய வெட்டினேல, இந்த தாடி கொஞ்சம் ஒதுக்கிக்கலாம்ல. சிவா உனக்கு எப்போ கல்யாணம்? எனக்கா எங்கள் அண்ணன் செல்வண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம். அதுக்கப்புறம் அவர் தம்பி சிவா கல்யாணம். ஓகேவா? மாலை விட்டா பண்ணிக்கிறேன். முருகா முருகா இருடா, நானும் வரேன். ஏய் வாடா. ஏய் சண்டை போடாம எத்துனே. நமக்கு சைட் டிஷ் காட்சி கட்டாதீங்க. பசங்களாம் பொண்ணு மட்டும் விட்டு கரெக்ட் பண்ணிக்கங்க. ஏன்டா லேட்டு? ஏன் சீக்கிரம் குடிச்சு சீக்கிரம் சாவணுமா? சரி வா வா, ஒரு வாய் குடிச்சாலும் ஓசியில குடிக்கணும். அப்பல கூட்டரோட ஒயின் ஷாப்ல இருக்க சீக்கிரம். என்ன பஸ் உடைச்சிட்டீங்க? இந்த சரக்கு பிடிக்காதா? அந்த காசு எடுங்க. அடா அப்புறம் முறைக்கலாம், அந்த காசு எடுங்க. இந்த பாக்கெட்டில் வைங்க, கையெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கு. என்ன பஸ் தலைக்கு என்னெல்லாம் வைக்க மாட்டீங்களா? 1 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. இல்லை மாப்பிள்ள, இங்கே ஒரு கம்பளி பூச்சி தலையை உடச்சி பார்த்தோன்னா சும்மா கம்பளியாக இருக்குது பார்க்குது. ஏய் என்னடா அது? இத்தனை பேருக்கு ஒரு ஃபுல்லா? 2 ஃபுல்லு தானே வாங்கினேன். வரும்போதே ஒரு ஃபுல்லை ஒருத்தன் தட்டி விட்டு உடச்சானா? யாரா? அதோ இந்த புளு கலர் கட்டம் போட்ட சட்டை தானா உடச்சிட்டு ஒரு சாரி கூட கேட்காம திமிரா போறானா? ஏய் என்னடா பாரு இது, பீரை குளிங்க கேட்டா ஆம்லெட்டை குளிங்க தான். எம்டி பட்ல தம்பி, காலியானவனே சொல்கிறேன் வந்து எடுத்துக்கோ. பாவம் அவனுக்கு ஒரு 5 ரூபா கிடைக்கும். ஏய் சரக்க உடைச்சிட்டு சாரி கேட்காம. பஸ் 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 சாரி பஸ் சாரி பஸ் சாரி பஸ். ஏய் உங்களை மண்டபம் தானே குடிக்க சொன்னேன், ஏன்னா இங்கே வந்தீங்க? பாஸ் போனது வந்ததெல்லாம் இருக்கட்டும், சரக்கை தட்டி விட்டு சாரி கேட்காம இவனா? சாரி பாஸ், உங்களுக்கு என்ன சரக்கு வேணும் சொல்லுங்க, என்ன பிராண்ட் வேணும் நான் வாங்கி தரேன். இல்லை எத்தனை சாரி வேணும் சொல்லுங்க, நான் கேட்குறேன். சாரி வேணா நான் சொல்லிடுறேன். சும்மாரா எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டேன். இருமைங்க சொல்லுங்க பாஸ். பாஸு ஃபோன்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க, அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை வாங்க. அவர் கொஞ்சம் கூட்டுவாங்களேன். வாங்க வாங்க, யாருக்கு என்ன சரக்கு வேணும் சொல்லுங்க சொல்லுங்க. வாங்க 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 வாங்க. ஏய் எங்க பிராண்ட் இங்க இல்லையா? மார்க்கெட் கடையில் இருக்கு, வா. ஹலோ மதுரையா? ஆமாம் மதுரையில் எங்க? மதுரை பஸ் ஸ்டாண்டு. என்ன ஏறினோடனே அலப்பறையா? பஸ்ஸு மதுரையில் என்ன ஃபேமஸ்ஸு? மதுரைனாலே ஃபேமஸ் தான். அது இல்லைங்க, மதுரையில் வேற என்ன ஃபேமஸ்ஸு? மதுரைனாலே மீனாட்சி அம்மன் தான். மதுரைனாலே ஜிகர்தண்டா தான். மதுரைனாலே பள்ளி தான். மதுரைனாவே ஜல்லிக்கட்டு தான். மதுரைனாலே எங்க அண்ணன் மணிவாசன் தான் ஃபேமஸ். என்ன வளர சீட் இருக்கா?
எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? மச்சினிச்சுக்கு சடங்குடா, அதான் கல்யாணத்துக்கு வர முடியல. இப்போ என்ன தங்கச்சி மாப்பிள்ளை வீட்டுக்கு வச்சு சிறப்பாக விருந்து வச்சு கவனிச்சு விட்டுருவான். கோச்சுக்காத மாப்பிள்ள. அது பரவாயில்ல. நான் மதுரையில் தான் இருக்கேன். நீ எங்கே இருக்க? மதுரையில் இருக்கியா? தங்கச்சி கல்யாணம் வச்சு மதுரை என்ன பண்ணிக்கிறேன்? டேய் கீரை, எங்கடா சிவாவை காணோம்? ஃபோனை போட்டால் வேற எடுக்க மாட்டேங்கிறான். இங்கே தான்ப்பா கிச்சனில் இருந்தான், பந்தி பார்த்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். கீரை உன்னை ஆஞ்சிர போகிறேன். சாப்பாடு பொறுப்பு நீ தான்டா கேட்டு வாங்கினேன். அப்புறம் எதுக்கா வாங்க? வர சொல்லு. சொல்கிறேன். கொஞ்சமா அடிச்சா தானே. இதோ வந்துடுறேம்மா. வாங்க. என்னங்க எங்க நம்ம புள்ள நைட்ல இருந்து காணோம். ஏமா இப்படி பதட்டமா இருக்க? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் பார்க்க வேணாமா? வந்துருவான், அவன் வந்துருவான். நீ போ. ஐயரு கூப்பிடா இருப்பார், போ. டேய் கீரை, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா. அப்பா அம்மா கூட சமாளிச்சிட்டோம், கவிதாவை தான் சமாளிக்கணும். டேய் எப்படியா சமாளி. நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு அவட ஒரே ஒரு செல்ஃபோன் எடுத்து நான் வந்துடுறேன். கீரை ஃபோன் கொடு. ஹலோ டியானா. டேய் டேய் கவி, கல்யாணம் பண்ண எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் விடு. நீ எங்க இருக்க? ஏதாவது பிரச்சனையாடா? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? ஏய் யார்டி அவன்? அவன் பாட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான், நீ பாட்டு கிழிச்சிட்டு பின்னாடியே போற. என் லவ்வர்டி. லவரா? சிரிச்சா கணக்குல குழிவுன்னு சொல்லுவே அவன்? ஆமாமா, அவனேதான். நைட்ல இருந்து உன்னை காணோம். எங்கடா போன? நீ இப்ப வரலன்னா நான் தாலி கட்டிக்க மாட்டேன், பாத்துக்கோ. அண்ணன் வந்துட்டே இருக்கேன். கல்யாணம் பண்ண ரெடியா இருங்க. அண்ணன் கண் முன்னாடி தான் உனக்கு கல்யாணம். ப்ராமிஸ். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? என்ன பண்றான்? ஸ்கெட்ச் போடுறான். ஸ்கெட்சா? என்ன மதுரை மணிவாசகம் பொண்ணு தூக்குறதுனா சும்மாவா? அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணி அலர்ட் பண்றான். எப்படி மாஸ்கோ ஜெரோல வர மாதிரியா? அதை விட மாசா. இப்போ ஏன் ஃபீல் பண்றான் தெரியுமா? எனக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் தெரிஞ்சு போச்சு. அதான் வேணா பாரு, ஒரு நிமிஷம் தனியா பேசணும்னு கூப்பிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல போறான். ஒரு நிமிஷம் சொல்லல. இப்போ என்ன பண்ண போற? ஓடி போறேன். உடனே இல்ல, என்ன மட்டும் 2 மாசம் வெயிட் பண்ண வச்சான்ல, ஒரு ½ an hour அலையட்டும். செல்ஃபி. ஏய் வாடி, ஆல்ரெடி இவள லூசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ கூட சேர்ந்துட்டா அவளே சேர்த்து லூசுன்னு சொல்லிடுவாங்க. வந்து போயிரலாம்டி. என்னம்மா என்ன பார்த்து பயப்படுறியா? நான் மினிஸ்டர் வைஃப்ங்கிறதுனால பயப்படாத, சாதாரணமா இரு. நீ ஏன் பயப்படுறியா? இல்ல மேம். ஐயோ பயப்படணும், நான் மினிஸ்டர் வைஃப் இல்லையா? இப்ப பயப்பட தேவையில்ல, நான் தான் சொல்லிட்டேன்ல, தைரியமா இரு. ஓகே மேம். பயப்படுறாங்க சார், மினிஸ்டர் வைஃப் இல்ல அதான். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். நல்லா இருக்கா? சும்மா சொல்ல. நல்லா இருக்கு. பாரதி, என் பொண்ணு வந்துடுவா. பாரதி ஒரு நிமிஷம். கல்ல வச்ச பெரிய பாரதி, மரமா இருந்தா பாரதி, இன்னும் நல்லா ஒரு இருக்கும். அம்மா. பாரதி ஒரு வாடி வாடி பாரதி. டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குடி, நிறைய வந்திருக்குது. அத எடுங்க. அந்த பெரிய ஆரம். வாட் யூ வாண்ட் சார்? ஓ வாட்டர். சார் குடிங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மள பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க. மினிஸ்டர் ஃபேமிலில ஆனா ஜாலியா இருக்கு. வேணாம். நோ. ஓகே வேணாம். சொல்லு, இப்போ மட்டும் உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? தைரியம்லாம் வரலைங்க, இன்னும் பயம் அப்படியே தாங்க இருக்கு. அதான் உன் கண்ணு பாதியும் வாய் மீதியும் சொல்லுதே, முழுசா சொல்லு. இல்லைங்க உங்க கூட. என் கூட? இல்லை உங்க கூட. என் கூட? நீங்கள் காலேஜில் பாடினீங்கல்ல, செம்மையாக இருந்தது. உங்கள் ஃபேன், உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஒரு ஃபோட்டோ போதுமாடா? அதை வச்சு பார்த்துக்கிட்டே லைஃப் லாங் வாழ்ந்துருவியா? அப்போ ஒரு 4 ஃபோட்டோ ஓகேங்க, அதை வச்சு சமாளிச்சுப்பேன். செல்ஃபி எடுத்துக்கலாமா? வாங்க வாங்க வாங்க. அதெல்லாம் முடியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பமே போடலாம். டேக் இட். கேக்கிட்டா? ஏடா ஹோட்டல்ல இட்லி பார்சல் ஆன மாதிரி சொல்றா? எங்கடா இருக்க அந்த புண்ணியவதி? அவ உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்கா. எது அம்மா கிட்ட சொல்லிட்டு ஓடுறீங்களா? என்னங்கடா புதுசா இருக்கு? அம்மா நான் ரொம்ப நாளா ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, அவன் வந்திருக்கான். நான் அவன் கூட ஓடி போறேன். யாரு? சிரிச்சா கன்னத்துல குழி விடுன்னு சொன்னியே அவனா? எங்க? அங்க. நல்லா தாண்டி இருக்கா. ஹாய், ஆல் தி பெஸ்ட். ஹாய்.
ஏய் போறதுதான் போற வீட்ல பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா. ஏங்க அந்த பெரிய ஹாரம் கேட்டேன் அது எங்க? இட்ஸ் நைஸ் டீ. ஐயா ஊர்ல இல்ல, ஆத்தா மட்டும் தான் இருக்காங்க. வாங்க. வணக்கம் ஆத்தா. ஒண்ணு கல்யாணம் வச்சிருக்காத்தா, அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? கண்டிப்பா வந்துடணும். பத்திரிக்கை வைக்க வந்தீங்களா? என் பேத்தி ஓடி போறது தெரிஞ்சுதான் அப்படி பேரும் வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். இந்த இவன் கூட தான் ஓடி போறா. சும்மா ஜாலியா சொல்றாங்க, நீ தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரெடி. போலாமா? என்ன போலாமா? வீட்டுல எல்லாரும் நார்மல் தானே? நார்மல் தான். அந்த கேள்வியால நம்பத்துல உருளுது. யோ எங்க போனீங்க? யோ ஊருக்குள்ள அம்பட்டு பேர் மாநாடு போயிருக்காங்க. ஆளு நேரம் பார்த்து உள்ள வந்துறானா? எதையாவது பண்ணி தொலைங்க போய். அத புறா. அம்பட்டு பேர் எவனுக்கு வச்சு வாங்கடா பாப்போம். அவன் எங்க இருந்தாலும் விட கூடாது வாங்கடா. டேய் யாரும் மாப்ள ஐயா பொண்ணுக்கு வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து உட்கார்ந்திருக்கான். ஏய் பொறுப்பா, நான் கூட அந்த கிளவி தான் ஏதோ லூசுத்தனமா பண்ணுன்னு நினைச்சேன். ஆனா பொண்ணு கிளம்பி வந்து வா போலாங்குது. ஏய் இருடா மாப்ள அறுத்து விட்டு போயிடுவான் அவனை. ஏய் எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வேணாம், அவன் கேட்ட தாண்டி வரட்டும், அங்க வச்சு செஞ்சுக்கலாம். ஏய் இருடா ஓமடி பேசிக்கிறேன் நீங்க. வெளியில வர விடு மாப்ள அறுத்து விட்டு போயிடுவான். ஏய் புறா. போலாம். பாரதி ஒரு நிமிஷம். பாட்டி இந்த பெண்ணு தரீங்களா? என் வீட்டு பொண்ணையே தூக்கிட்டு போற, இந்த பெண்ணை கொடுக்க மாட்டேனா? நைஸ் பஞ்ச். பத்துமா? பாரதி உன்னை அந்த தெருவுக்கு தாண்டி கூட்டிட்டு போயிடுவான் அவன். முடியாதுன்னா அவன் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான். பாய். டாடா. என்னாச்சு? போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. டேய் என்னடா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்? சொல்றா. டேவிட் ஆளுங்க அவனுக்கு புத்தியை காட்டிட்டானுங்கடா. 2 பேரும் போதையில கீழே இறங்கி வந்துட்டானுங்க. நம்ம செல்வண்ண யாரு என்னன்னு விசாரிக்க போய் பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்ன ஆச்சாங்க? ஏய் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. ஓகே. என்னடா ஆச்சு? கல்யாணத்தோட பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அப்பாக்கு தாண்டா அரசல் பொருசல விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமே சமாளிச்சு பிரயோஜனம் இல்ல. ஒரு நிமிஷம் நீங்க அப்பாட்ட பேசுறேன். ஏய் கீரை வந்து முடிச்சு வந்தா அப்பாட்டு சொல்லாத, எதுவும் கொடுக்காத சொன்னா கேளுங்க. கீரை நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. பா சிவடா இத பார், என் பையன் எங்க போனாலும் எதை செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வான். இந்த தடவை என்கிட்ட சொல்லாம போயிருக்கான், அதுவும் தங்கச்சி கல்யாணம் கூட பார்க்காம போயிருக்கான்னா அவனை முழுசா நம்பினவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். நம்புறவங்களை என்னைக்குமே ஏமாத்தக்கூடாது. போன வேலையை மிச்ச மீதி இல்லாம முழுசா செஞ்சுட்டு அப்புறம் என் போனுக்கு கூப்பிட சொல்லு, நான் பேசுறேன்.